டிசம்பர் 2021 அப்போ பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய நார்த் கோட்டபெட்டோ அப்படிங்கிற ஊர்ல மேக்வர்ட் ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மா, அவங்களோட 18 வயசு ஒரு பொண்ணு, 16 வயசு ஒரு பையன். அண்ட் கூட 17 வயசு ஜானிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த ஃபேமிலி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் டிசம்பர் 10 அப்போ பசங்களை வீட்டில் விட்டுட்டு அவங்க அப்பா, அம்மா வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க. கரெக்டா மதியம் 2:48 மணிக்கு அந்த அடாப்ட் பண்ணி வச்சிருந்தாங்களே ஜானிஸ் அப்படிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு போயிட்டு அவங்க குரூப் சாட்ல ஒரு மெசேஜ் அனுப்புறா. மாஸ்க் போட்டு 3 பேர் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, அவங்க எங்களை பிடிச்சி அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இந்த பொண்ணு பயந்து போய் அவளோட பெட்ரூம்ல இருக்க பெட் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. அவளால போலீஸுக்கும் கால் பண்ண முடியல, நெய்பர்ஸுக்கும் கால் பண்ண முடியல. ஸோ வேற வழி இல்லாம இதை பத்தி Facebookல 3 மணிக்கு போஸ்ட் பண்றா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் இந்த மெசேஜை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்த பேரண்ட்ஸ் எந்த அப்பா அம்மாவும் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அவங்களோட பொண்ணு பையனும் வெளியில ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. போயிட்டு பெட்ரூம்ல பார்த்தா ஜானிஸ் மைல்டான காயங்களோட பெட் கடியில் ஒளிஞ்சிட்டு வந்திருக்கா. பட் அந்த 3 மாஸ்க் மேனையும் காணும். உடனே போலீஸ் வராங்க, அந்த வீட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. வீட்டை உடச்சிட்டு உள்ள வந்த மாதிரி தெரியல, எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஸோ அவங்க போயிட்டு வந்துட்டு சிசிடிவி செக் பண்றாங்க. பட் கேமராவில் போய் பார்க்கும்போது மாஸ்க் போட்டு யாருமே உள்ள வர மாதிரி அந்த கேமரா காட்டவே இல்லை. ஏன்னா அப்படி யாருமே உள்ள வரல. அந்த 2 பசங்களையும் கொன்னதே ஜானிஸ் தான். அவளுக்கு என்னன்னா அந்த 2 பசங்க மேலேயும் ஒரு மாதிரி பொறாமையாவே இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க பயாலஜிக்கல் சில்ட்ரன், நம்ம அடாப்ட் பண்ணப்பட்டவங்க தானே, நம்ம மேல அவங்க ஒழுங்கா பாசம் காட்டணும் அப்படின்னா நம்ம தான் ஒரே ஒரு குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. உடனே அவ ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு அந்த ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலியமா இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்றா. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அவ சொன்னது வந்துட்டு அவ பார்த்த ஆர்ஃபன் அப்படிங்கிற ஒரு படம். அதுலேயே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சிமிலரான ஸ்டோரி லைன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்றாங்க. பட் ஒரு மைனர் அப்படிங்கிறனால இவளுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணை யூத் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல விடுறாங்க. கேட்கும்போதே பயங்கர சோகமான ஒரு ஸ்டோரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணு அடாப்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு வீடு கொடுத்து இவங்க பசங்க கூட எஜுகேஷன் கொடுத்து ஒரு ஃபேமிலி கொடுத்தா அந்த பொண்ணு அவங்க குழந்தையவே கொண்டிருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு டேஞ்சர் வெளியிருந்து வரதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இட் கம்ஸ் ஃப்ரம் த பீப்புள் யூ ட்ரஸ்ட். இந்த நியூஸை படிச்ச மக்கள் எல்லாருமே வந்துட்டு நாளை பின்ன எவ்வளோ அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன்.